ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்து வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். நான் இன்னும் கொஞ்சம் காட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தோட்டம். இந்த எல்லாரும் நாங்கள் ஜாலியாக விளையாண்டுருக்கோம். நான், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா. அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா அண்ணன் விளையாண்டுருக்கோம். பிள்ளைகளை கூட்டிட்டு எப்படி கேவலப்படுத்தி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எலுமிச்சை பழம். இல்லை அதிக பழம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பறித்து ஜூஸ் போட வச்சுருக்கோம். ஆனால் நான் அதுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எலுமிச்சை பழம், பார்த்துக்கோங்க. ஜூஸ் போட வாங்கி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிரேப் செடி. இதோட இலையை பார்த்துக்கோங்க. இது கொடி வளரும். அது நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சோம். இது வளர்ந்துட்டே இருக்கு. அவங்க ஜாலியாக விளையாண்டு இருக்காங்க. அதனால தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. வாங்க, நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம மாங்காய் மரம். நம்ம மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாங்காய் மரம் அங்கே இருக்கு. நம்மளுடைய மாங்காய் இந்த இருக்கு நம்மளோட மாங்காய். அங்கே ஒரு மாங்காய் இருக்கு, கொஞ்சம் சின்ன சின்ன மாங்காய். இன்னும் ஒரு மாங்காய், நிறைய மாங்காய். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அதிக மாங்காய் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீசன் வந்தால் பறிக்கலாம். இப்போ பறிச்சா யாரும் திங்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் புளிப்பு நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வச்சுருப்பேன். அதனால் நான் மட்டும் புளி மாங்காயும் திங்க முடியாது. சரி வாங்க, நம்ம வேறு வந்து நம்ம பெரிய எலுமிச்சை செடியை காமிச்சேன். செடியில் ஃப்ரெண்ட்ஸ் மரம் இந்த ஆட்டுனா தண்ணி வரும். இப்போ எங்கள் அம்மா கிட்ட ஆட்ட முடியல, தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கூட்ட காணல. ஆட்டது அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங் பாடி. வாங்க, நம்ம அடுத்து அது செடி பார்க்குறது வந்து சாக்லேட் செடி. வாங்க, நம்ம சாக்லேட் மரம் பார்த்துக்கோங்க. இது சாக்லேட் வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வளையும். இதுலலாம் வராது, இங்கே தான் வளரும். நான் அதிக சாக்லேட் வளர்ந்துருக்கு, நாங்களும் சாப்பிட்ருக்கோம். சூப்பர் இனிப்பில் இருக்கும். இதான் அந்த மரம் கொஞ்சம் பட்டு போச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் அந்த மரத்தையே பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம முருங்கை மரம். நம்ம முருங்கை மரத்தில் இதுக்கு முன்னாடி காய் ரொம்ப காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம பறித்து குழம்பு வச்சுருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம அவரைக்காய் கொடி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது அங்கே ஓரத்தில் அவரைக்காய் தொங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஓரத்தில் தொங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோ வந்து போட்டுருக்காங்கண்ணா எங்களோட சிஸ்டர். நான் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம தென்னை மரம். அதில் அதிக எண்ணெய் இருக்குன்னு வேணால் நீங்களே பாருங்கள். அது எல்லாம் வேலைக்கு வச்சு கொடுத்த சுகமாக இருக்கும். நம்ம அதுக்கடுத்து நாளைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பறித்து வீடியோ போடுறேன். அதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இதுவும் வந்து மாங்காய் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வளர்ச்சியாக இருக்கும். இங்கெல்லாம் நம்ம சக்கரை பழம் மரம் வந்து இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் வச்சுருக்கோம். நம்ம நினச்ச நேரத்தை பார்த்துக்கலாம். இல்லை எது வந்து பழுத்தன்னு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை எது பழுத்து இருக்குன்னு. மற்ற அதுக்கடுத்து எல்லா செடியும் வாழவாங்க. இது நம்ம இந்த சக்கப்பழம் நம்ம இது வாழை. நம்ம பார்க்க போகிறது வந்து
கருவேப்பிலை தான் அது எல்லாத்துக்கும் தெரியும். இதான் கருவேப்பிலை. இது குழம்புக்கு போடலாம், அது சூப்பராக இருக்கும். குழம்புக்கு எல்லாருமே போடுவாங்க. இதில் மலையில் கூட வாழலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து வேப்பிலை. வேப்பிலை வீட்டில் வளர்க்க வேண்டாம்னு நினச்சோம், அதுவும் வந்துச்சு. இது நம்ம செடியை வெட்டக்கூடாதுல, அதனால தான் இதை வெட்டலை. இதுவும் அப்படி தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி எங்களோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.